இந்த வீடியோவில் ஃபினான்ஸ் பூசன் யூடியூப் சேனலில் லான்ச் பண்ணியிருந்த ஃபின்பூம் ஃபினான்ஸ் ட்ராக்கர் ஆப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், பூசன் ப்ரோ இந்த ஆப்பை ஒரு ஃப்ரீ ஆப்புன்ற மாதிரி அவரோட வீடியோஸில் ப்ரொமோட் பண்ணுறாரு. இதை கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். finboom.app இந்த ட்ராக்கரை உங்களால் ஃப்ரீயாக finboom.appன்ற வெப்சைட். ஆனால் இதை ஒரு ட்ரையல் வெர்ஷன் ஆப்னு தான் சொல்லணும். இதை ஏன் ட்ரையல் வெர்ஷன் ஆப்னு சொல்கிறேங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபின்பூம் ஆப்போட வெப்சைட்டுக்கு போனால் ப்ரைஸிங் லிங்க்கில் இது ஒரு ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வீடியோஸில் இந்த ஆப் பற்றி ப்ரொமோட் பண்ணும்போது இதை பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த ஃப்ரீ வெர்ஷனில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குன்றதை இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணதோட இன்னும் சில லிமிடேஷன்ஸும் இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், வெப்சைட்டில் பேசிக் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணால் அட் அ டைம் மேக்ஸிமம் 25 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியுது. ஸோ நாம் ஒரு 1000 ட்ரான்சாக்ஷன்ஸை இந்த ஆப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சோன்னா அதை 40 டைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு லிமிடேஷனும் வச்சுருக்காங்க. ஸோ 25 ட்ரான்சாக்ஷன்ஸாக அப்லோட் பண்ணலான்னா அதில் மந்த்லி 50 ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தா இந்த ட்ரையல் வெர்ஷனில் நம்மளோட டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறது முடியாத விஷயம். முதல்ல இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங்கில் உள்ள லிமிடேஷன்ஸை பார்த்தோம். இப்போது அசட்ஸ் செக்ஷனில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். வெப்சைட்டில் ட்ரையல் வெர்ஷனில் டோட்டலாக 25 இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ட்ராக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டராக நாம் 25 ஸ்டாக் வரைக்கும் ஃப்ரீ வெர்ஷனில் ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் என்ன கேட்ச்னா, இதில் ஸ்டாக்ஸ் மட்டும் இன்க்ளூட் ஆகலை. ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்டி, ஆர்டி, பாண்ட்ஸ், இன்சூரன்ஸ், ரியல் எஸ்டேட், கோல்டு, கேஷ், கிரிப்டோ அப்படின்னு எல்லா அசட் கிளாஸுமே இதில் அடங்கும். ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்கிட்ட இந்த மாதிரி எல்லா அசட் கிளாஸையும் இன்க்ளூட் பண்ணால் கண்டிப்பாக 25 அசட்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக நம்மக்கிட்ட ஒரு 15 ஸ்டாக்ஸ், 4 எஃப்டி, 2 சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு ரியல் எஸ்டேட், ஒரு கோல்டு இடிஎஃப் அண்ட் ஃபிசிக்கல் கோல்டு இருந்தாலே இந்த 25 அசட்ஸ் லிமிட் ரீச் ஆகிருக்கும். 15 ஸ்டாக்குங்கிறது ரொம்பவே கன்சர்வேட்டிவாக எடுத்த நம்பர் தான். ஆக்சுவலாக இந்த நம்பர் 20 அல்லது அதுக்கும் மேலே இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ நம்மளோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டாவையும் ஒரே இடத்துல இந்த ஆப்பில் ட்ராக் பண்ணணுன்னா நாம் ப்ரோ வெர்ஷனுக்கு காசு பே பண்ணி அப்கிரேட் பண்ணி ஆகணும். இந்த ஆப்பில் ரெண்டாவது ப்ராப்ளமாக நான் பார்க்குறது ப்ரோ வெர்ஷனுக்கான ப்ரைஸிங் தான். அவரோட வீடியோஸில் பூசன் ப்ரோவே உட்காந்து 2 மணி நேரத்தில் இந்த கம்ப்ளீட் ஆப்புமே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு வீடியோவில் நானும் ஏஐ டூலும் மட்டும் வச்சு ஒரு கம்ப்ளீட் டூலையே லெஸ் தேன் 24 ஹவர்ஸில் நம்மளால் டிசைன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி ஏஐ வச்சு ஒரே வீக்கெண்டில் க்ரியேட் பண்ண ஒரு ஆப்புக்கு ப்ரோ வெர்ஷனுக்கு ஸ்டார்டிங்கில் 900 ருபீஸ்னு சொல்லி டிஸ்கவுண்ட் போக அரௌண்ட் 750 ருபீஸ் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நியாயமான விஷயமா எனக்கு தோணலை. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த லைஃப் டைம் பர்ச்சேஸை 1200 ரூபான்னு இன்க்ரீஸும் பண்ணிட்டாங்க. இதில் கரண்ட்டாக 15% டிஸ்கவுண்ட்னு சொல்லி ஃபைனலாக 1020 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் இந்த டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி 1200 ரூபாய்க்கோ அல்லது அதை விட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி செல் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது புதுசாக ஹாஃப் இயர்லி அண்ட் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாடலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரியான ஓடிடி ஆப்ஸ், அப்புறம் அடோபி மாதிரியான பல கார்பரேட்டோட ஆப்ஸும் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு மூவ் பண்ணி நமக்கு தலைவலி கொடுக்குறாங்க. பல பேர் எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கோம், என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கோன்னே தெரியாமல் மாதம் நிறைய செலவழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே யூடியூப்பில் வீடியோ போட்டு அந்த கம்யூனிட்டி சப்போர்ட்னால் வளர்ந்து வந்த ஒருத்தரும் இதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பாதையில் போகிறது வருத்தமாக தான் இருக்குது. இந்த ஆப்பில் அவர் கண்டினியூஸாக புது ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிகிட்டே இருக்காருங்கிறது உண்மை தான். ஆனாலும் ஃபுல்லாக ஏஐனால் கோட் பண்ணி பெருசாக எந்த ஒரு செலவும் இல்லாமல் க்ரியேட் பண்ண ஒரு ஆப்புக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறது ஃபேராக தோணலை. அவர் இந்த யூடியூப் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா இந்த ஆப்பை சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸில் விற்றா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. மூணாவது ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஆப்பில் ஸ்டாக்ஸோட லைவ் ப்ரைஸ் லிங்க் பண்ணலான்னு சொல்கிறாங்க.
இதை ப்ரோ வெர்ஷனோட ஒரு ப்ரீமியம் ஃபீச்சராக வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஃபீச்சர் ஆட் பண்ணி கொஞ்ச நாளில் நான் செக் பண்ணும்போது ப்ரைஸ் சோர்ஸ் யாகுன்னு இருந்துச்சு. இதை ப்ரௌசரோட டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் நெட்வொர்க் டேப்பில் போய் பார்க்க முடிஞ்சது. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த ஆப் அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாக் நேமை சர்ச் பண்ணி ஆட் பண்ணும்போதே சைடில் சோர்ஸ் யாஹூ ஃபைனான்ஸ்னு காமிக்கிறாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா யாஹூ ஃபைனான்ஸோட அஃபிஷியல் ஏபிஐஸை மே 2017 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போது இருக்கிற அன்அஃபிஷியல் யாஹூ ஃபைனான்ஸ் ஏபிஐஸ் எல்லாமே யாஹூ ஃபைனான்ஸ் வெப்சைட்டில் இருந்து டேட்டாவை ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல ஃப்ரீ அன்அஃபிஷியல் ஏபிஐஸ் இருக்குது. அதில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஏபிஐ தான் ஒய் ஃபைனான்ஸ். இந்த மாதிரி லைப்ரரி எதுவும் யூஸ் பண்ணாமல் நாமளே யாஹூ ஃபைனான்ஸ் சார்ட் ஏபிஐயை கால் பண்ணி ஜேசான் ரெஸ்பான்ஸில் இருந்து டேட்டாவை பார்ஸ் பண்ணி எடுக்க முடியும். இங்கே நம்ம query பண்ண ஸ்டாக்கோட ஓப்பன் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ், ஹை, லோ, வால்யூம் இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நடந்த ட்ரேடிங் ஹவர்ஸில் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன இருந்துச்சுன்னு பார்க்க முடியும். முன்னாடி சொன்ன ஒய் ஃபைனான்ஸ் லைப்ரரியில் பிஹைண்ட் த சீன்ஸ் மெயினாக யாஹூ ஃபைனான்ஸோட இன்டர்னல் ஏபிஐஸை யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்க்ரைப் பண்ணுறாங்க. இதில் நாம் இப்போ பார்த்த சார்ட் ஏபிஐயையும் அவங்க யூஸ் பண்ணுறத கிட்ஹப்பில் உள்ள சோர்ஸ் கோடில் பார்த்தாலே நமக்கு தெரியும். யாஹூ ஃபைனான்ஸ் வெப்சைட்டில் இந்த சார்ட்ஸ் ஏபிஐ யூஸ் ஆகிறத நாம் ப்ரௌசரோட டெவலப்பர் டூல்ஸ் மூலமாக பார்க்க முடியும். டெவலப்பர் டூல்ஸை சைடில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஏதோ ஒரு ஸ்டாக் டைமை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணோன்னா அந்த ஸ்டாக்கோட சார்ட் டீட்டெயில்ஸ் ஃபெச் ஆகி ப்ரௌசரில் காமிக்கும். அந்த சார்ட் ஜென்ரேட் ஆன அப்புறம் டெவ் டூல்ஸில் நெட்வொர்க் டேப்பில் போய் /V8 அப்படின்னு சர்ச் பண்ணால் யாஹூ ஃபைனான்ஸும் இதே சார்ட் ஏபிஐயை யூஸ் பண்ணுறத பார்க்க முடியும். ஸோ பூசன் ப்ரோவும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் அன்அஃபிஷியல் யாஹூ ஃபைனான்ஸ் ஏபிஐயை யூஸ் பண்ணி தான் லைவ் ப்ரைஸை ஆப்பில் காமிக்கிறாரு. இந்த ஏபிஐயோட கிட்ஹப் பேஜில் அப்புறம் வெப்சைட்டில் ரெண்டுலேயுமே ஒரு லீகல் டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க. அதில் கிளியராக இந்த ஏபிஐயை பர்சனல் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் பூசன் ப்ரோ அன்அஃபிஷியல் யாஹூ ஃபைனான்ஸ் ஏபிஐயை அவரோட ஆப்பில் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இது லீகலாகவே கரெக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதில் யூசர்கிட்ட இருந்து மல்டிபிள் ஸ்டாக் ப்ரைஸ் ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருந்தால் யாஹூ சைடில் இருந்து ரேட் லிமிட் பண்ணலாம். அதாவது மல்டிபிள் ரெக்வஸ்ட் வந்தால் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க ப்ரைஸை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் விடலாம். அல்லது ரெக்வஸ்ட் வர ஐபிஐ பேன் கூட பண்ணலாம். மோஸ்ட்லி பேன் பண்ணுறது ரொம்பவே ரேர் கேஸ்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி அன்அஃபிஷியல் ஆக்சஸை தடுக்கிறதுக்கு யாஹூ அவங்க வெப்சைட் ஸ்ட்ரக்சராக அப்பப்போ மாற்றலாம். இல்லைனா வெப்சைட்டில் புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணும்போது டேட்டா டிஸ்பிளே ஆகிற ஸ்ட்ரக்சர் மாறலாம். இந்த மாதிரி கேசஸ்லையும் இந்த அன்அஃபிஷியல் ஏபிஐஸ் பிரேக் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர்னு சொல்கிறதுக்கு பின்னாடி ஃப்ரீ அண்ட் அன்ரிலையபிள் ஏபிஐஸை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரீமியமாகவும் சார்ஜ் பண்ணுறதை அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த ஏபிஐஸ் பற்றிலாம் ரிசர்ச் பண்ணி சூஸ் பண்ணியிருக்காரா இல்லை ஏஐ சஜஸ்ட் பண்ணதை அப்படியே எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரான்னு நமக்கு தெரியலை. இந்த ஏபிஎஸ் பற்றிலாம் ரிசர்ச் பண்ணி சூஸ் பண்ணியிருந்தா இந்த ட்ராபேக்ஸ்லாம் தெரிஞ்சே இதை செலக்ட் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். இல்லைனா ஏஐ சஜஸ்ட் பண்ணதை அப்படியே எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னா ஏஐ ஜென்ரேட்டர் ஆப்ஸில் ரிசர்ச் அண்ட் ரிவ்யூ ப்ராசஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நமக்கு காமிக்குது. இந்த யாஹூ ஃபைனான்ஸ் அன்அஃபிஷியல் ஆப்ஸ் பற்றின வெப்சைட் லிங்க்ஸை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த ஆப்பில் உள்ள ப்ராப்ளம்ஸ்னு நான் ஃபீல் பண்ணது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓவராலாக ஃபினான்ஸ் பூசன் யூடியூப் சேனலை பற்றியும் எனக்கு சில கமெண்ட்ஸ் இருக்குது. அதை வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். நான் சொன்ன ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் என்னோடய வியூ பாயிண்டில் என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட்டை சொல்லணும். பூசன் ப்ரோ ப்ரைவசி கன்சர்னால் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதையும் யூஸ் பண்ணாமல் அவரோட ஆப்பை அவரே ப்ரைவேட்டாக டிசைன் பண்ணதாக சொல்கிறாரு. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் இல்லாமல் நானாக ஒரு ப்ரைவேட்டாக டிசைன் பண்ணப்பட்டேன். இது அவரோட பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ப்ரைவேட் அண்ட் சேஃப் ஆப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த ஆப் நமக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் தான். இந்த ஆப்போட பேக்கெண்டில் நம்ம டேட்டா எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இது ஃபுல்லாக ஏஐயால் கோட் பண்ணப்பட்ட ஒரு ஆப். அதுவும் இந்த ஆப்பை அவருக்கு சுத்தமாக தெரியாத ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணி இருக்கிறதா அவரே வீடியோவில் சொல்லியிருக்காரு.
நான் முன்ன பின்ன யூஸ் பண்ணாத ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல, அதாவது எனக்கு தெரியாத கோடிங் லாங்குவேஜ்ல அந்த கோட் எப்படி இருக்குன்னு கூட பார்க்காம, அதனால் இதுக்கு ப்ராப்பர் கோட் ரிவ்யூலாம் பண்ணியிருக்காங்களான்னு தெரியலை. ஸோ ஏஐ ஜென்ரேட் பண்ண ஒரு ஆப்பை எப்படி கண்மூடித்தனமாக நம்பி நம்மளோட ஃபைனான்ஷியல் டேட்டாவை சேவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. ஒருவேளை இந்த ஆப் ஓப்பன் சோர்ஸாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் நம்மளால் கோடை செக் பண்ணி செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். ஆனால் அப்படி கோடை ஓப்பனாக விட்டால் அவரால் இந்த ஆப்பை இப்போ பண்ணுற மாதிரி லிமிட் செட் பண்ணி மானிட்டைஸ் பண்ண முடியாது. ஸோ அவர் அப்படி பண்ண மாட்டார்னு நமக்கு தெரியும். ஓகே, இப்போது இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு என்னோடய வியூவில் சொல்யூஷன் என்னவாக இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக நான் எந்த ஒரு பர்பஸ்க்காக ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த பர்பஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் ஆப் இருந்தால் அதுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அதுவும் ஃபைனான்ஷியல் டேட்டா மாதிரியான சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ஆஃப்லைன் ஆப்பை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி ஆப்ஸில் நாம் என்டர் பண்ணுற ஃபைனான்ஷியல் டேட்டா கம்ப்ளீட்டாக நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அதாவது அந்த டேட்டா க்ளவுடில் இல்லாமல் நம்ம டிவைஸில் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரியை திரும்பி பார்த்தா யாஹூ, ஃபேஸ்புக், ஈவே மாதிரி பெரிய பெரிய டெக் கம்பெனிஸாலேயே டேட்டா பிரீச்சஸை தவிர்க்க முடியலை. ஸோ நம்ம டேட்டாவை நாம் தான் சேஃபாக வச்சுருக்கணும். சில பேர் இல்லைனா பல பேர் கூட இந்த கருத்தோடு ஒத்து போகாமல் இருக்கலாம். ஆனால் எப்போவுமே இதுதான் என்னோடய கருத்தாக இருக்கும். எனக்கு ஆல்ரெடி சாஃப்ட்வேர் டொமைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால ஃபின்பூம் மாதிரியே ஒரு ஆஃப்லைன் வெர்ஷன் ஆப்பை ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணலான்னு நினச்சேன். இனிஷியலாக வெறும் ஒரு பிஓசி மட்டும்தான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஏஐ வச்சு ஆப் க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்ததால் ஒரு பேசிக் ஒர்க்கிங் வெர்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பை கிளாட் ஏஐயோட ஃப்ரீ வெர்ஷனை வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ஒரு ஆஃப்லைன் ஆப். அதாவது ஒரே ஒரு HTML ஃபைல் தான் இந்த கம்ப்ளீட் ஆப்பே. ஸோ இதில் டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கு இன்டர்நெட்லாம் தேவையே இல்லை. இந்த ஆப்பில் நாம் என்டர் பண்ணுற டேட்டா லோக்கலாக ப்ரௌசரோட ஸ்டோரேஜில் சேவ் ஆகும். தேவைப்பட்டால் அந்த டேட்டாவை ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணி வேறு டிவைஸ்க்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் இன்புட் பண்ணுற டேட்டா எல்லாமே AES 256 GCM என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி என்கிரிப்ட் ஆகி தான் ஸ்டோர் ஆகுது. ஆஃப்லைன் ஆப்பாக இருந்தாலுமே இது இன்னொரு லெவல் செக்யூரிட்டியாக நமக்கு இருக்கும். இந்த ஆப்போட டீட்டெயில்டு ஓவர்வியூவை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இப்போது என்னோடய அடுத்த சொல்யூஷன் என்னென்னா இந்த ஆப்பை ஓப்பன் சோர்ஸாக ரிலீஸ் பண்ணுறது தான். நான் இந்த ஆப்பை ஓப்பன் சோர்ஸாக GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை யார் வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தேவைப்பட்டால் இந்த ப்ராஜெக்டை ஃபோர்க் பண்ணி அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப ஆப்பை மாடிஃபை பண்ணி இல்லைனா புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி எல்லாருக்கும் ரீஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்போட கோடை யார் வேணும்னாலும் ரீட் பண்ணி இதில் ஏதாவது ப்ரைவசி அல்லது செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம். அப்படி இருந்தால் அதை இந்த GitHub ரெபாசிட்டரியில் உள்ள இஷ்யூஸ் செக்ஷனில் ரைஸ் பண்ணலாம். அதை நான் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேறு யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் GitHubலேயே புல் ரெக்வெஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். இல்லைனா என்னோடய இமெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக இதை ஒரு கம்யூனிட்டி ட்ரிவன் ப்ராஜெக்டாக நாம் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஆஃப்லைன் HTML வச்சு க்ரியேட் பண்ணுற ஆப்பில் கண்டிப்பாக சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை விட பெட்டரான ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி ஆஃப்லைன் ஃபைனான்ஸ் ட்ராக்கர் பண்ணலான்னு ஐடியா இருந்தால் நீங்கள் கூட அதை க்ரியேட் பண்ணி ஒரு கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போது FinTrack ஆஃப்லைன் ஆப்போட ஓவர்வியூவை பார்க்கலாம். GitHubல இருந்து fintrack.html ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஆப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறப்போ ஃப்ரெஷ்ஷாக டேட்டாவை என்டர் பண்ணணுமா இல்லை பேக்கப் ஃபைலிருந்து லோட் பண்ணணுமான்னு 2 ஆப்ஷன் கேட்கும். பேக்கப் ஃபைல் ஆப்ஷன் எதுக்குன்னா ஏற்கனவே இந்த ஆப்பை வேறு ஏதோ ஒரு டிவைஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த டேட்டாவை இந்த புது டிவைஸில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல்லேருந்து பிசிக்கு இல்லை பிசியிலேருந்து மொபைலுக்கு டேட்டாவை ஃபஸ்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது யூஸ் ஆகும். இதுவே நீங்கள் இந்த ஆப்பை ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் லோட் ஆகும். இப்போது ஃபஸ்ட் டைம் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இங்கே நியூ டேட்டாவை கிளிக் பண்ணோன்னா லாகின் பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணி சேவ் கிளிக் பண்ணோன்னா லாகின் ஆகிடும். ஃபின்பூம் ஆப் லான்ச் பண்ணும்போது அதில் என்னென்ன கோர் ஃபீச்சர்ஸ் இருந்ததோ அது எல்லாத்தையும் இங்கே பார்க்கலாம். ஆனால் இன்சைட்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் மாதிரியான சில அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸை இன்னும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. வேறு டிவைஸில் இருந்து ஆப்போட டேட்டாவை இந்த புது டிவைஸ்க்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே மேலே இருக்கிற இம்போர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கப் ஃபைல் என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இம்போர்ட் பண்ணும்போது பேக்கப் பாஸ்வேர்டை என்டர் பண்ண வேண்டியிருக்கும்.
எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எந்த லாகின் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணோமோ அதே பாஸ்வேர்டை இங்கே கொடுக்கணும். கரெக்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணோன்னா டேட்டா இங்கே இம்போர்ட் ஆகிடும். டேஷ்போர்ட் பேஜில் நெட்வொர்த், டோட்டல் அசெட்ஸ், டோட்டல் லைபிலிட்டிஸ், அசெட் அலோகேஷன் மாதிரியான சம்மரி மெட்ரிக்ஸை பார்க்கலாம். அசெட்ஸ் செக்ஷனில் அசெட் டீட்டெயில்ஸை மேனுவலாக என்டர் பண்ணலாம். என்டர் பண்ண டேட்டாவை அசெட் கிளாஸ் அண்ட் கரன்சி வச்சு ஃபில்டர் பண்ணலாம். சர்ச் ஆப்ஷனும் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற அசெட் டேட்டாவை CSV ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி புரோக்கர் CSV ஃபைல்ஸை இங்கே இம்போர்ட்டும் பண்ணலாம். இந்த ஆப்பில் அன்லிமிட்டடாக எவ்வளவு ரெக்கார்ட்ஸை வேணும்னாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு Zerodha, ICICI இந்த 2 புரோக்கர்ஸை மட்டும் சாம்பிளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். லைபிலிட்டிஸ் செக்ஷனில் லோன் டீட்டெயில்ஸை ட்ராக் பண்ணலாம். டிரான்சாக்ஷன்ஸ் செக்ஷனில் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் டிரான்சாக்ஷன்ஸை ட்ராக் பண்ணலாம். இங்கே நாம் மேனுவல் என்ட்ரியும் பண்ணலாம். இம்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கிற CSV ஃபைல் ஃபார்மேட்டில் டேட்டாவை பல்காகவும் இம்போர்ட் பண்ணலாம். இங்கே 25 ரெக்கார்ட்ஸ், 50 ரெக்கார்ட்ஸ்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நாம் டிரான்சாக்ஷன்ஸை அன்லிமிட்டடாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆப்பில் உள்ள டிரான்சாக்ஷன்ஸை CSV ஃபைலாக சேவ் பண்ணிக்கலாம். கோல்ஸ் செக்ஷனில் நம்ம கோல்ஸை மேனுவல் என்ட்ரி பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸ்னாப்ஷாட்ஸ் செக்ஷனில் நம்மளோட நெட்வொர்க் ஸ்னாப்ஷாட்ஸை சேவ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளோட டோட்டல் அசெட்ஸ், டோட்டல் லைபிலிட்டிஸ் அண்ட் அசெட் பிரேக் டவுனும் சேவ் ஆகியிருக்கும். இந்த நெட்வொர்க் ஸ்னாப்ஷாட் கிராஃபை டேஷ்போர்ட் பேஜில் போய் பார்க்கலாம். செட்டிங்ஸ் பேஜில் நாம் பேஸ் கரன்சியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் பேஸ் கரன்சியை INRலேருந்து USDன்னு சேஞ்ச் பண்ணால் ஆப்பில் அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ்னு எல்லா டேட்டாவும் USDயில் கன்வெர்ட் ஆகி டிஸ்பிளே ஆகும். இது ஃபின்பூம் ஆப்பில் ஒரு ப்ரோ வெர்ஷன் ஃபீச்சர். இந்த கரன்சி கன்வர்ஷனுக்கு இங்கே எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸை மேனுவலாகவும் சேவ் பண்ணிக்கலாம். இல்லைனா லைவ் ரேட்ஸையும் ஃபெச் பண்ணிக்கலாம். காமனாக யூஸ் ஆகிற 23 கரன்சிஸை இந்த ஆப்பில் யூஸ் பண்ண முடியும். ஆப்பில் டார்க் மோட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டார்க் மோட் அல்லது பியூர் டார்க் மோடை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபைனான்ஷியல் எசென்ஷியல்ஸை ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு மேனுவலாக என்ட்ரி பண்ணிக்கலாம். வேறு எந்த இன்சைட்ஸும் இருக்காது. எமர்ஜென்சி ஃபண்ட் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் ஆகி டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோமா இல்லையான்னு பார்க்க முடியும். ஆப்பை லாக் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் பேஜில் உள்ள லாக் ஆப் ஆப்ஷன் இல்லைனா இந்த சைட் பேனலில் உள்ள லாக் ஐகான் யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஆப்போட கம்ப்ளீட் டேட்டாவையும் மேலே இருக்கிற எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பேக்கப் எடுத்துக்கலாம். இந்த பேக்கப் ஃபைலையும் ப்ரௌசரில் ஸ்டோர் ஆகிற மாதிரி என்கிரிப்டட் ஃபார்மில் தான் டேட்டா ஸ்டோர் ஆகும். எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே இது நமக்கு தெரியும். மொத்தத்தில் பார்த்தா எந்த ஒரு க்ளவுட் அக்கௌண்ட்டும் இல்லாமல் நம்ம ஃபைனான்ஷியல் டேட்டாவை நம்ம டிவைஸ்லேயே ஃபுல் கண்ட்ரோலில் வச்சு ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுல உள்ள லிமிடேஷன்ஸை இப்போ பார்ப்போம். இந்த ஆப்பை இன்காக்னிட்டோ ஆர் இன் ப்ரைவேட் மோடில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மோட்ஸில் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணால் உடனே சேவ் ஆன டேட்டாவும் டெலிட் ஆகிடும். ப்ரௌசரோட கேஷ் அண்ட் சைட் டேட்டாவை கிளியர் பண்ணாலும் நம்ம டேட்டா டெலிட் ஆகிடும். நாம் லாகின் பாஸ்வேர்டை மறந்துட்டா பாஸ்வேர்டை ரீசெட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பாஸ்வேர்ட் பேஸ்ட் என்கிரிப்ஷன் கீ யூஸ் பண்ணுறோம். ஒரே ஆப்ஷன், லாகின் பேஜில் ரீசெட் ஆப் லிங்க் கிளிக் பண்ணி டேட்டாவை டெலிட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணணும். நாம் ஆப் டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் டேட்டா என்கிரிப்ட் ஆகும். ஸோ நாம் லாகின் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண அப்புறம் அந்த எக்ஸ்போர்ட் ஃபைலை இம்போர்ட் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் பண்ண டைமில் உள்ள பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சு அதை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இதை தவிர சில OS ஸ்பெசிஃபிக் லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதையும் பார்ப்போம். இந்த ஆப் ஐஃபோன்லேயும் மேக் OSலேயும் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஆஃப்லைன் HTML ஃபைலை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு அந்த OSல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுல ஒரு சில லிமிடேஷன் இருக்குது. ஆண்ட்ராய்டில் ஆஃப்லைன் HTML ஃபைலை லான்ச் பண்ண யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஃபைல் மேனேஜருக்கும் ப்ரௌசரில் ஒரு தனி டேட்டாபேஸ் அலோகேட் ஆகும். அதாவது ஒரே HTML ஃபைலை சேம் ப்ரௌசரில் ஆனால் 2 வெவ்வேறு ஃபைல் மேனேஜரை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் ப்ரௌசரில் 2க்கும் தனித்தனியாக டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். ஸோ நாம் ஸ்டார்டிங்கில் எந்த ஃபைல் மேனேஜரை யூஸ் பண்ணுறோமோ அதுலேயே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது, சில ஃபைல் மேனேஜரில் இந்த ஆப் ஒர்க் ஆகும். சில ஃபைல் மேனேஜரில் இந்த ஆப் ஒர்க் ஆகாது. இப்போ சொன்ன எல்லா OS ஸ்பெசிஃபிக் லிமிடேஷன்ஸுக்கும் ஒரு ஒர்க் அரவுண்ட் இருக்குது. அதுக்கு நாம் FinTrack HTML ஃபைலை லோக்கல் HTTP சர்வர் கிரியேட் பண்ணி டேரெக்டாக ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணி யூஸ் பண்ணணும். இந்த லோக்கல் HTTP சர்வர் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். விண்டோஸில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ஒரு சிங்கிள் லைன் கமாண்ட் ரன் பண்ணால் போதும். ஆண்ட்ராய்ட்லேயும் லோக்கல் HTTP சர்வர் கிரியேட் பண்ண சில ஃப்ரீ ஆப்ஸ் இருக்குது.
இந்த ஆப்போட ஓவர்வியூ அப்புறம் அதோட லிமிடேஷன்ஸ் இது ரெண்டையுமே பார்த்தோம். ஸோ இந்த ஃபின்ட்ராக் ஆஃப்லைன் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு யூஸ் ஆகுமா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 30 பேர் யூஸ் ஆகும்னு சொன்னால் இதோட டெவலப்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் இதுக்கு ஒரு போல் கண்டக்ட் பண்ணுறேன். இப்போது வீடியோவோட லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். அதாவது ஃபினான்ஸ் பூசன் சேனலை பற்றி எனக்கு இருக்கிற ஃபீட்பேக் தான். நான் லாஸ்ட்டு 2 இயர்ஸாக தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் நான் ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் பூசன் சேனலும் யூடியூப்பில் ஒரு முக்கியமான சேனலாக இருந்துச்சு. அதுவும் 2022-23 அவர் போட்ட வீடியோஸ் நிறையவே ஹெல்ப் பண்ணுச்சு. அப்போலாம் அவரோட வீடியோஸில் கண்டென்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எஜுகேஷ்னல் கண்டென்ட்டுக்கு நடுவில் அப்பப்போ வீடியோஸில் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 1 to 2 இயர்ஸாக ப்ரொமோஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில டாபிக்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. கண்டென்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தாலும் அதே கோர் ஐடியாவை மறுபடியும் கவர் பண்ணுற மாதிரி தெரியுது. இதனால் சில வீடியோஸ் ப்ரொமோஷனல் கமிட்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை கிரியேட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நாம் சில வேர்ட்ஸை கீவேர்ட்ஸாக என்டர் பண்ணலாம். இது வீடியோ எதை பற்றி இருக்குன்னு யூடியூப்புக்கு அடிஷ்னல் கான்டெக்ட்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். உதாரணமாக ஒரு தமிழ் யூடியூபர் சிக்கன் பிரியாணி ரெசிபி வீடியோ போட்டால் அதுக்கு அவங்க சிக்கன் பிரியாணி தமிழ் குக்கிங் இந்த மாதிரி பல டேக்ஸை ஆட் பண்ணலாம். யூடியூபோட ஆரம்ப காலத்தில் இந்த டேக்ஸ் வீடியோவோட சர்ச் ரேங்கிங்கில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுச்சு. ஆனால் இப்போது வீடியோ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில், வீடியோவில் பேசுகிற ஆடியோ கண்டென்ட் இதெல்லாம் தான் சர்ச் ரேங்கிங்க்கு மெயினாக யூஸ் ஆகுது. இந்த டேக்ஸை ஆடியன்ஸால் டைரெக்டாக பார்க்க முடியாது. ஹிடன் மெட்டாடேட்டாவாக பேக்ரவுண்டில் இருக்கும். இதை பார்க்கணும்னா இன்டர்நெட்டில் இருக்கிற டேக் எக்ஸ்ட்ராக்டர் டூல்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா பிசியில் வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு பேஜ் சோர்ஸில் கீவேர்ட்ஸ்னு சர்ச் பண்ணி அங்கேயும் பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஃபினான்ஸ் பூசன் சேனல் வீடியோஸில் நான் ஒரு பேட்டர்ன் நோட் பண்ணேன். அக்டோபர் 2023 இன்னைக்கு வரைக்கும் 90%க்கு மேலே வீடியோஸில் ஆனந்த் ஸ்ரீனிவாசன், மணி பேச்சுன்னு இந்த 2 டேக்ஸையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் இந்த டேக்ஸை யூஸ் பண்ணலை. ஸோ இது மணி பேச்சு சேனல் ஆடியன்ஸை ரீச் பண்ண அவர் பண்ண ஒரு அட்டெம்ப்ட் மாதிரி இருக்குது. ஒருவேளை அவர் அந்த சேனலை ரெஃபரன்ஸ் பண்ணணும்னு நினச்சா டிரான்ஸ்பரண்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் ஹிடன் டேக்ஸில் அந்த சேனல் நேமை ஆட் பண்ணிட்டு வராரு. இது ஒரு கொஷினபிள் ப்ராக்டிஸாக எனக்கு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் வச்சு பார்த்தா ஃபினான்ஸ் பூசன் சேனல் ஸ்டார்டிங்கில் ட்ராவல் பண்ண டைரக்ஷனில் இருந்து டிவியேட் ஆகி போகிற மாதிரி இருக்குது. ஸோ பூசன் ப்ரோ இங்கே சொன்ன ஃபீட்பேக்கெல்லாம் கன்சிடர் பண்ணி எஜுகேஷனல் கண்டென்ட்டையும் ப்ரொமோஷனையும் பேலன்ஸ் பண்ணி நமக்கு பழைய மாதிரி குவாலிட்டி கண்டென்ட் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.